வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். பள்ளத்தாக்குகளில் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகளில் தாழ்த்தி வைப்போம். பள்ளத்தாக்குகளில் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகளில் தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம், கோணலானவற்றை நேராக ஆக்குவோம். கரடு முரடானவற்றை சமமாகி வழிநடத்துவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். மனிதர் எல்லோரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார், நம்மை கண்டு விட்டார். மனிதர் எல்லோரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார், நம்மை கண்டு விட்டார். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம், மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். விண்ணரசு நெருங்கிவிட்டது, நம்மிடையே வந்து விட்டது. ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் 24ஆம் தேதியாகிய இன்று நம்முடைய தாயும் பாதுகாவலையுமாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவரின் சகாய அன்னையின் நினைவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த தாயானவள் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் தன்னுடைய மகனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இன்று திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவின் வருகைக்காக முன்னேற்பாடு செய்ய இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடையாக திருமுழுக்கு யோவான் இவ்வுலகிலே பிறந்தார். அவருடைய பிறப்பை பெருவிழாவாக இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த திருப்பலியானது இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற அருள் ஜோசப் அமல்ராஜ் செல்வமேரி தம்பதியரால் நன்றியறிதல் திருப்பலியாகவும், தங்களது 32வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பால் விக்டர் ஜோஸ்பின் தம்பதியர் நன்றியறிதலாகவும், பிரான்சிஸ் ஜார்ஜ் என்பவர் தன்னுடைய 60வது பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியறிதலாகவும், எல் ஜோசப் ஆண்டனி பிரகாஷ் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவருடைய திருமண ஆண்டு விழாவிலும் பிறந்த நாளிலும் இறைவன் அவர்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அவருடைய நன்றியறிதலை ஏற்று அவர்களுடைய
நல்ல உள்ளத்திற்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பொழிந்து அவர்களை நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்ய வேண்டும் என்றும், அனைத்து அருள் வரங்களாலும் நிரப்பி அவர்களை தூய ஆவியாரின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி தமக்கு உகந்தவர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாய் செபிப்போம். அதோடு இறந்த அந்தோணியம்மாள், பெஞ்சமின் பிரிட்டோ, கோதண்டன் அமுல் சகானி, நேற்று இறந்த வின்சென்ட், பவுலின் சுசேராஜ், ஜெராப் ஆரோக்கியதாஸ், கேத்ரின் பிரேமி ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள்வாராக. திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணித்து இறை அருளை பெற நம்மை நாமே தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம்
இரக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களையும் மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பராக தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயர்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உம்மை நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உடையவராக்கிறீர். என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதாயிற்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்தீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன்.
இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பரை தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதி அடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாம் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களிலே பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து
மன வலிமை பெற்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை திரு அவை இன்று பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாளின் பிறந்த நாளையும் இயேசுவின் பிறப்பின் பெருவிழாவையும் கொண்டாடுகின்ற நாம், மூன்றாவதாக ஒருவருடைய பிறப்பை விழாவாக கொண்டாடுவது திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும்தான். மற்றவருடைய விண்ணக பிறப்பை மட்டுமே விழாவாக கொண்டாடுகின்ற திரு அவை இந்த 3 பேருடைய பிறப்பை மட்டுமே விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த வகையில் பேறு பெற்ற மனிதராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார் என்பது புலனாகின்றது. எலிசபெத்து செக்கரியா தம்பதியர் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய வாழ்வை பற்றி லூக்கா தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்திலே 6வது 7வது வசனங்களிலே சொல்லுகின்றார். முதல் அதிகாரத்திலே, கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள், ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று அவளை பற்றி சொல்லுகின்றார். ஆனால் அவர்களுக்கு இருந்த குறை, அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார், மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் என்று லூக்கா பதிவு செய்கின்றார். இந்த சூழ்நிலைதான் அவருடைய வாழ்வு சூழ்நிலை. கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர், மலடி என்று மக்களால் பட்டம் சூட்டப்பட்டவர், உங்களுக்கு ஒரு வாரிசு கூட இல்லையே என்று மக்களால் இழிவாக பார்க்கப்பட்டவர்கள், கடவுள் உங்களை இப்படி சோதித்து விட்டாரே என்று மக்களால் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த இவர்களுடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருந்தது. மக்களுடைய பார்வையில் அவர்கள் வேறு விதமாக பார்க்கப்பட்டாலும் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு அவருடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து வந்தார்கள். கண்டிப்பாக தங்களுடைய உள்ள குமரலை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள். இந்த உலகம் எங்களை இப்படியெல்லாம் பார்க்கின்றது, இந்த உலகம் எங்களை இப்படியெல்லாம் இகழ்கின்றது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துள்ளோம் என்று பல ஆண்டுகளாக ஆண்டவரிடத்திலே கோரிக்கையை வைத்திருப்பார்கள். இறைவனிடத்திலே எவ்வளவோ மன்றாடி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உள்ளம் சோர்ந்து போகவில்லை, கடவுளிடமிருந்து அவர்கள் விலகவில்லை. கடவுளுடைய பணியை சக்கரையா செய்து வருகின்றார். ஆலயத்தில் குருவாக இருந்து கடவுளுக்கு செய்கின்ற பணிகளை எல்லாம் மிக மிக நேர்த்தியாக அவர் செய்து வருகின்றார். எலிசபெத்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வருகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடவுளுடைய தூதர் அவர்களுக்கு தோன்றி இதோ செக்கரியாவிடத்தில் சொல்லுகின்றார், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். 13வது இறை வார்த்தை சொல்லுகின்றது முதல் அதிகாரத்திலே, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. அப்படி என்றால் கண்டிப்பாக இவர்கள் பல ஆண்டுகளாக ஆண்டவரிடத்திலே வேண்டி ஜெபித்து வந்திருப்பார்கள். தங்களுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு குறையை ஆண்டவர் நீக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பார்கள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களே, ஏன் கடவுள் இவர்கள் இப்படியெல்லாம் சோதிக்கின்றார் என்று பலரால் இகழப்பட்டிருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கடவுளிடத்திலே தன்னுடைய மன்றாட்டை தொடர்ந்து அவர்கள் செலுத்தி இருக்க வேண்டும். ஆகவேதான் இதோ வானதூதர் சொல்லுகின்றார், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்று சொல்லுகின்றார்.
குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று இதோ சொல்லப்படுகின்றது. மரியாவுக்கு வானத தூதர் தோன்றிய பொழுது இதைத்தான் சொல்லுகின்றார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே குழந்தையின் பெயரானது கொடுக்கப்படுகின்றது. அதுபோலவே திருமுழுக்கு யோவானுக்கும் இதோ அவருடைய பெயர் யோவான் என்று வானதூதரால் அறிவிக்கப்படுகின்றது. நீர் மகிழ்ந்து பேர் ஊகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர், அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் என்ற நற்செய்தியை இதோ கப்ரியேல் வானதூதர் சக்கரையாவுக்கு கொடுக்கின்றார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை அவர் ஆயத்தம் செய்வார் என்று அவருடைய பணியையும் சுட்டி காட்டுகின்றார். அவர் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் என்று சொல்லுகின்றார். அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாகின என்பதை நாம் அதே முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 41வது இறை வார்த்தை அழகாக சொல்லுகின்றது. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இவ்வாறு தூய ஆவியாரின் அருளை பெற்று இதோ இந்த குழந்தையானது ஆண்டவருடைய குழந்தையாக வளர இருக்கின்றது. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு தான். இது ஒரு அற்புதமான பிறப்பு. இது ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்த ஒரு பிறப்பாக இருந்தது. இயேசுவின் வருகைக்காக, உலக மீட்பரின் வருகைக்காக, மக்களை தயார் செய்வதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதராக அவர் இருந்தார் என்பதைத்தான் யோவான் தன்னுடைய நற்செய்தியில் அழகாக சுட்டி காட்டுகின்றார். கடவுள் அனுப்பிய மனிதர் ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான் என்று யோவான் தன்னுடைய நற்செய்தியில் எழுதுகின்றார். ஆகவே இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. திருமுழுக்கு யோவானின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு வரலாற்று நிகழ்வு. நம்முடைய பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு வரலாறாக மாற வேண்டும் என்று சொல்லுவார்கள். உண்மையாகவே அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக அல்ல, அது ஒரு வரலாறாகவே இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பிறப்பைத்தான் நாம் பெருவிழாவாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளை பெற்று இதோ இந்த குழந்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடையாக சக்கரையா எலிசபெத்துக்கு கொடுக்கப்படுகின்றது. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றாலும் அப்படித்தான் இறைவனுடைய அருளால் நிரம்பி வழிந்த ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இவரை பற்றித்தான் இயேசு அழகாக சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் சொல்லுகின்றார். பெண்ணிலும் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை, திருமுழுக்கு யோவானை போல சிறந்தவர் எவரும் இல்லை என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும்? இயேசுவால் இப்படி பாராட்டப்பட்ட மனிதராக திருமுழுக்கு யோவான் இருந்தார். பெண்களிடம் பிறந்தவர்களுள் என்று சொன்னால் இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மனிதர்களிலும் சிறந்தவராக திருமுழுக்கு யோவான் விளங்கினார் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். ஆகவேதான் இவருடைய பிறப்பை இன்று நாம் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிறப்பு வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய அடையாளத்தை தெளிவாக உணர்ந்திருந்தார். இதுதான் திருமுழுக்கு யோவானின் சிறப்பாக இருந்தது. தான் யார் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரல் நான் என்று சொல்லுகிறார். நீர் யார் என்று கேட்டபொழுது அவர் வெளிப்படையாக இதை ஒப்புக்கொள்ளுகின்றார். தான் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். நான் மெசியா அல்ல என்று அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகின்றார். நீர் எலியாவா? இல்லை. நீர் இறைவாக்கினரில் ஒருவரா? இல்லை. வேறு யார்? உம்மை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர் என்று மக்கள் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்ன பதில்தான், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரலாக நான் இருக்கின்றேன் என்று தன்னை வெறும் ஒரு குரலாக அவர் வெளிப்படுத்துகின்றார். கடவுளுக்காக வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக, உலக மீட்பரின் வருகைக்காக மக்களை தயார் செய்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு குரல், இதுதான் நான் என்று சொல்கிறார். எல்லோரும் அவரை மெசியாவாக இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்த சூழலிலே அவர் நான் அல்ல, நான் மெசியா அல்ல என்று சொல்லுகின்றார். நான் தான் மெசியா என்று சொல்லியிருந்தால் கூட மக்கள் நம்பியிருப்பார்கள்.
எலியா இறைவாக்கினர் மீண்டும் வருவார் என்று எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே எலியா இறைவாக்கினர் என்று சொல்லியிருந்தால் கூட மக்கள் எல்லாம் நம்பியிருப்பார்கள். ஆனால் மக்களை ஏமாற்றுகின்ற பணியை திருமுழுக்கு யோவான் செய்யவில்லை. தான் இல்லாததை இருப்பதாக காட்டிக்கொள்வதில் அவருக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. இன்றைய சூழலிலே மனிதர்கள் நிறைய பேர் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது. இல்லாதது இருப்பதாக காட்டிக்கொள்வதிலேயே அதிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இது ஒரு விளம்பர உலகம். இல்லாததை எல்லாம் இருப்பதாக விளம்பரப்படுத்திக் கொண்டு வாழ்கின்ற உலகத்திலே இதோ தான் இல்லாததை இருப்பதாக திருமுழுக்கு யோவான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. தன்னை ஒரு சாதாரண மனிதராக பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரலாக தன்னை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, நான் மெசியா அல்ல என்று சொல்லுகின்றார். அதற்கு எவ்வளவு ஒரு தாழ்ச்சி வேண்டும். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை அவர் அறிமுகம் செய்கின்றார். இதற்காகத்தானே அவர் வந்தார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகின்றார். அவருடைய சீடர்களாக இருந்தவர்கள் இனி இயேசுவின் சீடர்களாக மாறுவார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். அவருடைய சீடர்கள் இதோ இயேசுவை பின்பற்றி செல்கின்றார்கள். அதனால் அவர் மனக்கலக்கம் அடையவில்லை. ஐயோ, எனக்கு நான் கூட்டத்தை சேர்க்க வேண்டும், எனக்கென்று என்னை பின்பற்றுவதற்கென்று எனக்கு சீடர்கள் வேண்டும், அவர் என்னுடைய சீடர்கள் எல்லாம் அபகரித்துக் கொள்வாரோ என்ற பயமெல்லாம் அவருக்கு இல்லை. அவர்களை அனுப்புகின்றார். அவர்களும் சென்று இயேசுவை சந்தித்து விட்டு வருகிறார்கள். பிறகு இயேசுவின் சீடர்களாகவே மாறி போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தாராள மனமுடையவராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். அவர் தாழ்ச்சி நிறைந்தவராக இருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகின்றது. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் முன்னிடம் பெற்றவர், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். உண்மையாகவே இவ்வளவு தாழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதராக ஒருவர் இருக்க முடியுமா என்று சொன்னால் அதுதான் திருமுழுக்கு யோவான். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் அவர் இன்னும் பரந்த மனதோடு அவரால் சொல்ல முடிந்தது, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை அவரிடத்தில் இருந்தது. இதுதான் திருமுழுக்கு யோவான். அன்பார்ந்தவர்களே, நான் வளர வேண்டும், என்னுடைய குடும்பம் வளர வேண்டும், என்னுடைய செல்வம் தழைக்க வேண்டும், நான் இந்த உலகிலே பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சூழலிலே திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை இல்லை என்றெல்லாம் பரவாயில்லை. குறைந்தபட்சம் அவர் வளர வேண்டும், நானும் வளர வேண்டும் என்ற ஒரு மனநிலையாவது நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்று நமக்கு இருக்கின்ற மனநிலை என்ன? நான் வளருவதற்காக யாரையும் நான் தாழ்த்தி பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் வளர வேண்டும் என்பதற்காக, என்னுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற செயலை செய்கின்ற மனிதர்கள் மத்தியிலே இதோ அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான மனப்பான்மையை பெற்றிருந்த மனிதராக திருமுழுக்கு யோவான் விளங்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் திருமுழுக்கு யோவான் கொண்டிருந்தார். இதுதான் அவருடைய அடையாளமாக இருந்தது. இப்படி தன்னுடைய அடையாளத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதராக இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான கொடையாக திருமுழுக்கு யோவான் திகழ்கின்றார். ஆகவேதான் அவர் வாழ்க்கையிலே மனதில் பட்டதை, உண்மையை, நேர்மையை, நீதியை எடுத்து சொல்லுகின்றவராக இருந்தார். கடவுள் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அதை தெளிவாக செய்தார். மனம் மாறுங்கள் என்று சொல்லி மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார். தவறு செய்தவர்களை கண்டித்தார். தவறான மனப்பான்மையோடு வாழ்ந்தவர்களை கண்டித்தார். அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று, கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் என்று சொல்லி வார்த்தைகளில் கொஞ்சம் கூட கலப்படமின்றி துணிச்சலோடு எடுத்துரைத்தவர். இறை வார்த்தை எடுத்துச் சொல்வதில் மிகுந்த கூரிய சிந்தனையோடும் தன்னுடைய வன்மையோடும் உண்மையை எடுத்துரைத்த மனிதராக இருந்தார். ஆகவேதான் அரசனாக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறு என்று சுட்டி காட்டினார். அதற்காக தன்னுடைய உயிரையும் அவர் கொடுக்க வேண்டியிருந்தது. அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, உண்மையை எடுத்துச் சொல்வதற்காக, நீதியை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக, இறைவனுக்கு ஏற்ற மக்களினமாக இந்த மக்களினத்தை மாற்ற வேண்டும் என்று எப்படி அவருக்கு சொல்லப்பட்டதோ, இதோ கடவுளுக்கு உகந்த ஒரு மக்களினத்தை அவர் ஆயத்தம் செய்வார் என்று சொல்லி அன்று கபிரியேல் வானதூதர் சொன்னதைப் போலவே அவர்
கடவுளுக்கு ஏற்ற மக்களிடத்தை உருவாக்குவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதராக இருந்தார். இவருடைய பிறப்பு இப்படி அற்புதங்களால் நிரம்பி வழிந்த ஒரு பிறப்பாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக இருந்தது. ஆகவேதான் குழந்தையாக இருந்த பொழுதே மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், இக்குழந்தை எத்தகையதாக இருக்குமோ, இக்குழந்தை எத்தகையதாக இருக்குமோ என்று சொல்லி எல்லோரும் வியந்தார்கள். அவர்கள் வியந்ததுக்கு ஏற்பவே இந்த குழந்தை மிக மிக அற்புதமான ஒரு குழந்தையாக இருந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிறப்பு ஒரு முறைதான். நாம் இந்த உலகிலே பிறந்திருக்கின்றோம். நம்முடைய பிறப்பு வெறும் நிகழ்வாக மட்டும் இருந்துவிட முடியாது. அது ஒரு வரலாறாக மாற வேண்டும். நாம் வாழுகின்ற சூழலிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய பங்கு சமூகத்திலே, நம்முடைய திரு அவையிலே, இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது ஒரு வரலாறாக மாற வேண்டும். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை. இது ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இறந்து போனோம் என்பதல்ல நம்முடைய வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. திருமுழுக்கு யோவானை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவருடைய வாழ்க்கை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன்னுடைய அடையாளத்தை முழுமையாக உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்து காட்டிய மனிதராக அவர் இருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்வோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்ந்து இறைவனுக்கு நாம் பெருமை சேர்க்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையும் அமைய இந்த புனிதரின் வழியாக மன்றாடி கேட்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவிலும் கிறிஸ்தவனின் சகாய அன்னை நினைவு நாளிலும் நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் அந்த அன்னையின் வழியாகவும் இந்த புனிதரின் வழியாகவும் இறைவனிடத்தில் எடுத்துரைத்து இப்பொழுது மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு நம்பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தூய திருச்சபைக்காகவும் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரின் தேவைகளுக்காகவும் சகாய அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும் சகாய அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஆறுதலான இறைவா, நோயுற்றோர் நலம் பெறவும்,
அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும், வணிகம் விவசாயம் செய்வோர் வெற்றி காணவும் சகாய அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, திருமணத்திற்காக ஆயத்தம் செய்வோர் திருமணம் நல்ல முறையில் அமையவும், குழந்தை செல்வம் இல்லாதோருக்கு குறைகள் நீங்கவும், தாய்மை ஏதியவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படவும் சகாய அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டோ ஜான் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் தன்னுடைய குருத்துவ பணியிலே அர்ப்பணத்தோடு தொடர்ந்து பணியாற்ற அவருக்கு தேவையான அனைத்து அருளுதவிகளும் அளித்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அன்னை மரியின் பரிந்துரையும் பாதுகாவலும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களை வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிறு துளி நீராய் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவிய மாற்றிடுவாய். சிறு துளி நீராய் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத ஆட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்து விட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித திருமுழுக்கு யோவான், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற அருள் ஜோசப் அமல்ராஜ் செல்வமேரி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும், இன்று தங்களது 32வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து நன்றி செலுத்துகின்ற பால் விக்டர் ஜோஸ்பின் தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும், தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரான்சிஸ் ஜார்ஜ் என்பவரையும் அவருடைய குடும்பத்தினரையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற ஜோசப் ஆண்டனி பிரகாஷ் என்பவரையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டோ ஜான் அவர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, தூய் ஆவியினுடைய அருளினாலும் கொடைகளாலும் இவர்களை நிரப்பி தொடர்ந்து உமக்கு உகந்தவர்களாக இவர்களை வாழச் செய்திருளும். இதனால் வரையில் நீர் அவர்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் அருள் வரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அவர்களை தொடர்ந்து உமது அன்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வைத்து உமது அன்பின் கருவிகளாக அவர்கள் செயல்பட உமது அருளை பொழிந்துள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனும் மன மகிழ்வான அமைதியான வாழ்வையும் அளித்து தொடர்ந்து உம்முடைய அன்பு சீடர்களாக தங்களுடைய பணியை இந்த உலகில் தொடர உம்மீது என்றும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக அவர்கள் வாழ உமது அருளை பொழிந்திருளும். அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் உம்முடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வைத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிண்டோருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்தோணி அம்மாள், பெஞ்சமின் பிரிட்டோ, கோதண்டன், அமுல் சஹானி, வின்சென்ட், பவுலின் சூசேராஜ், ஜெரா ஆரோக்கியதாஸ், கேத்ரின் பிரேமி என்பவர்களையும், இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகச் செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன் அறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சகாய அன்னை நினைவு நாளாகிய இன்று நாம் அந்த அன்னையின் அருளையும் உதவியையும் பரிந்துரையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய உள்ளத்தை தயார் செய்வோம். தொம்போஸ்கோவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான கொடையாகிய சகாய அன்னை அவர் வழியாக பல்வேறு அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்த புனித ஜான் போஸ்கோ தொடர்ந்து அந்த தாயை நமக்கு அன்னையாக கொடுத்து அவர் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அருள் வரங்களை பெற்றுக்கொள்வோம் என்று வாக்களித்த புனித ஜான் போஸ்கோவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு நாம் அந்த அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தூய அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் நெருக்கடி வேளைகளில் நாங்கள் மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை கண்ணோக்கி அருளும். மாட்சி பொருந்திய மரியே, ஆசீர் நிரம்ப பெற்றவரே, எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றியருளும். அனைவரையும் அரவணைக்கும் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் கூக்குரல் இடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், வணக்கத்துக்குரிய கன்னிமரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் அருளால் உமது திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்கச் செய்தீரே. அந்த அன்னையின் புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவரின் பரிந்துரையால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும், குறிப்பாக நம்மை வாட்டி வதைக்கும் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆமென். ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாய அன்னையே, இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக ஆலயத்திலே வந்து உமது அருளை பெற முடியாமல், உம்மிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் சூழலிலே நாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து உமது அருளை நாடி நிற்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கி உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். சகாய அன்னையின் பாதுகாவலிலும் இறைவனின் பராமரிப்பிலும் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சரதா சரதாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம்
உம்மையாம் கெஞ்சுகிறோ கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ சதா சதாய மாதா சத்திய தேவத்தாயே என் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.